இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஃப்ரூட் ஃபியஸ்டா. இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு பைனாப்பிள் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம், லோ கேலரியில் ஒரு டெசர்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்கிம்டு கர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம முதல்ல வந்து சர்ன் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் செயற்கை சர்க்கரை. இதை வந்து நல்லா சர்ன் பண்ணிவிட்டு இதோட அந்த ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது கூட வந்து ஆரஞ்சு வந்து நான் தோல் எடுக்காமல் அந்த மேலே இருக்க அந்த ஒயிட் பார்ட் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா பழங்களோட தோல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை வெளியில் எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா ஆரஞ்சு தோலோடு சாப்பிட்டா நிறைய நார்ச்சத்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்கிற கெப்பாசிட்டி வந்து ஆரஞ்சு பழ தோலுக்கு இருக்குது. அதனால் இந்த ஆரஞ்சு பழம் யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து பைனாப்பிள் கொஞ்சம், இதுக்கு வந்து ஆக்சுவலாக பைனாப்பிள் போடுறதால அதே வந்து நல்ல ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு. உங்களுக்கு எசன்ஸ் எதுவும் தேவைப்படல. உங்களுக்கு எசன்ஸ் வேணும்னா நீங்கள் ஏதாவது மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நீங்கள் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஃப்ரூட் மட்டும்தான் கட் பண்ணணும், வேறு வேலையே கிடையாது உங்களுக்கு இதில். இப்போ திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லோ கேலரி டெசர்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மற்றவங்களாம் வந்து ரசித்து மற்ற ஹை கேலரி ஸ்வீட்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் ஒன்றுமே சாப்பிடாமல் எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது நமக்கு எம்பாரசிங்காக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி லோ கேலரி டெசர்ட் வந்து ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ சம்மர் வருது. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். அப்போ வந்து பாடி கூலண்ட் ரொம்ப அவசியம். அப்போ நிறைய ஃப்ரூட்டு, தயிர், மோர் அதெல்லாம் வந்து டயட்டில் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இது மாதிரி எல்லாமே காம்பினேஷனாக ஒரு டெசர்ட் பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து ஆரஞ்சு பழ தோலோட அந்த தோலை வந்து கப் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு செர்ரிஸு, இது வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பைனாப்பிள், பப்பாயா அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, ஹீட் அதிகமாக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மித்து தான் ஆக்சுவலாக. நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதனாலன்னா அதில் ஃபைபர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அளவுக்கு வந்து பைனாப்பிள், பப்பாயாலாம் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து நல்ல டார்க் கலர்ட் வெஜிடபிள்ங்கிறதால உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை எடுக்கிற கெப்பாசிட்டி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு இருக்குது. எப்போவுமே வந்து உணவில் வந்து ஒரு நேரத்துக்கு, அதாவது இப்போ காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ எல்லா நேரத்துக்குமே ஒரு ஃப்ரூட் வந்து கம்பைன் பண்ணி சாப்பிடணும். காய்கறி, பழம் இதை கம்பைன் பண்ணி கொஞ்சமாக மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள். அது கூட வந்து நாங்கள்லாம் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த கைக்குத்தல் அரிசி, அதுக்கப்புறம் வந்து கோதுமை, கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி ஹை ஃபைபராக இருக்க கார்போஹைட்ரேட்டு கொஞ்சமாக எடுத்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். சுவையான, ஆரோக்கியமான, அட்ராக்டிவான ஃப்ரூட் ஃபியஸ்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.